வெள்ளாம்பொடி மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. வெந்தயத்தை போட்டு வெந்தயம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இதை அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த மசாலா மாங்காய் போட்டு வைக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், வெட்டி வச்ச மாங்காய், சுத்தம் பண்ணி வச்ச மீன், வெள்ளாம்பொடி, அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும் நம்ம மீன் குழம்பை இறக்கிடலாம். அவ்வளோதான். பட்டுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் வைக்கிற வெள்ளாம்பொடி ஸ்பெஷல் மீன் குழம்பு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் வந்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமே வந்துடும், விரிஞ்சு வந்துடும். ரொம்ப வெந்துட்டாலும் எந்த மீனுமே சரி இதாக இருக்காது. இந்த பக்குவமாக இறக்கிடணும், அவ்வளோதான். அப்போ தான் இந்த மீன் வந்து நல்லாயிருக்கும். இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். சூப்பரான வெள்ளாம்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.